ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. இந்த மாதிரி கொலை பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ படிச்சுட்டு போனீங்களா? ஒரு ஆட்சியாளர் மகனோ, இல்லை ஒரு பெரிய பிரபலமான ஒரு நடிகர் மகனோ, இல்லை ஒரு நல்ல பணம் சம்பாதிச்சு வச்சுருக்க மகனோ இதுமாரி லாக்அப் டேட்டில் வச்சு போலீஸ்காரன் அடித்து செத்துட்டானா சும்மா இருப்பாங்களா? ஏன்னா ட்ரெண்டிங்காக அது போயிடும். என்ன மிஞ்சி போனால் ஒரு மாதம் 2 மாதம் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி, ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு போட்டுருப்பாங்க. அது அப்படியே ட்ரெண்டிங் முடிஞ்சிடுச்சுன்னா அதிகாரிகள்லாம் தப்பு பண்ணுறாங்களே, கேள்வி கேட்க மாட்டேங்கலாம். கேட்கும்போது என்ன நடந்தது, எங்கே நடந்தது, அப்படி நடந்ததா அப்படின்னு ஒரு திமிர்த்தனமான ஒரு பேச்சு தான் தென்பட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரியாக்ஷன் வீடியோலாம் கிடையாது. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்றதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஜித்குமார் அண்ணாவோட அந்த மரணத்தை லாக்அப் டேட் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நான் இதை வந்து பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆக்சுவலாக ஏன் பேசக்கூடாதுன்னு இருந்தேன்னா, இப்போ நடக்கிற சமூகத்தில் நடக்கிற எல்லா ஒரு அரசியல் பின்புலமான கொலையோ, ஒரு காவல்துறை பின்புலமான கொலையோ, ஒரு ஒரு பணத்திமிர் உள்ள எந்த ஒரு கொலையானாலுமே சரியான நீதி கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அது நான் அஜித்குமார் அண்ணன் வழக்கில் மட்டும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. எல்லா இதுவுமே பார்த்துட்டேன். இப்போ ஸ்ரீமதி அவங்களெலாம் பேசக்கூடாதுன்னு நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸ்ரீமதி இறந்ததுக்குலாம் நான் வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னா, இவங்களுக்கு வந்து நீதி கிடைக்காது, நீதி கிடைக்கணும், சிபிஐக்கெலாம் மாற்றிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு நீதி இது வரைக்கும் கிடைச்சா அது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. அதே மாதிரி இந்த வழக்குக்கும் நீதி எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும். அதனால தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணல. ஏன் போஸ்ட் பண்ணலைன்னா, வீடியோ நம்ம போட்டு பேசணுன்னா நான் எவ்வளோ வீடியோனால் போட்டு பேசுவேன். ஒரு 10 வீடியோ இதுமாரி நடந்துச்சுங்க, இதுமாரி போயிடுச்சுங்க அப்படின்னு பேசினா தாராளமாக நான் பேசுவேன். ஏன் பேசலன்னு கேட்டிங்கன்னா, எப்படியும் நீதி கிடைக்காதுங்க. நீதி கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு நம்ம பேசி அது நான் என்ன தான் ஆக போகுதுன்னு புரியல. இப்போது இந்த ஆட்சி வந்து ஸ்ரீமதி வழக்கில் அப்போலாம் நடந்துகிட்டு இருக்கும்போதெல்லாம், இதுக்கு முன்னாடி நடக்கிற அந்த கொலை, அந்த திருட்டு வழக்கெல்லாம் நடக்கும்போது இப்பொழுது இருந்த ஆட்சியாளர்கள் வந்து அப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எதிர்த்துட்டு இருந்தாங்க. இப்போலாம் நடக்குதுங்க, ஏன் இப்படிலாம் நடக்குது, ஜஸ்டிஸ் கொடுங்க, இவங்களுக்கு தேவையான நீதி கொடுங்க சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு கட்ட விசாரணையோ எதுவுமே நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏங்க, ஒரு சிஎம்ங்க, ஒரு டெப்யூட்டி சிஎம் 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு செய்தியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கே, அதிகாரிகள்லாம் தப்பு பண்ணுறாங்களே, கேள்வி கேட்க மாட்டேங்கலாம். கேட்கும்போது என்ன நடந்தது, எங்கே நடந்தது, அப்படி நடந்ததா அப்படின்னு ஒரு திமிர்த்தனமான ஒரு பேச்சு தான் தென்பட்டது. பக்கத்தில் இருக்கிறவர் வந்து டெப்யூட்டி சிஎம் வந்து முகம் ஒரு மாதிரி சுழிச்சு கேட்குறாரு. இதெல்லாம் பார்க்குறவங்களாம் என்ன, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. என்னங்க, அடித்தட்டு மக்கள்லாம் எப்பவுமே அடி ஆகிட்டு தான் இருக்குமா? இதெல்லாம் மாறமாதா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிற ஒரு விஷயம் இதை நான் சொல்லக்கூடாது. அடித்தட்டுன்ற மக்கள் வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது. என்ன அடித்தட்டு மக்கள், என்ன இல்லாத மக்கள், என்ன அதிகாரம், யாருக்கு இல்லை அதிகாரம்? அரசியலில் சட்டமே இதுதாங்க சொல்கிறாங்க. அடிப்படை சட்டத்திலே சட்டம் தான் சொல்கிறாங்க. எல்லாமே சமன் தானே சொல்கிறாங்க. மனுஷனாக பாருடா, வாழ்கிற காலம் எவ்வளோ காலத்தை வாழ போகிறீங்க? ஒரு ஆட்சியாளர் மகனோ, இல்லை ஒரு பெரிய பிரபலமான ஒரு நடிகர் மகனோ, இல்லை ஒரு நல்ல பணம் சம்பாதிச்சு வச்சுருக்க மகனோ இதுமாரி லாக்அப் டேட்டில் வச்சு போலீஸ்காரன் அடித்து செத்துட்டானா சும்மா இருப்பாங்களா? கேட்குறேன். சும்மா விட்டுருவாங்களா அந்த பிரச்சனையை? இது வரைக்கும் ஏதாவது நடந்திருக்கா? அது என்ன உங்களுக்கு சாமானிய மக்கள் மேலே அவ்வளோ உங்களுக்கு ஒரு வன்முறை, ஒரு கொடுமை எங்கிருந்து வந்துச்சு உங்களுக்கு அந்த அதிகாரம்லாம்? யார் கொடுத்தா உங்களுக்கு இந்த அதிகாரம்லாம்? ஒரு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டாவது நடக்கணுமா இல்லையா? கண்ணில் மிளகாத்தூளி தூவி, கண்ட இடத்துல மிளகாத்தூள்லாம் தூவி, ஏன்னா அப்படி சித்திரவதை பண்ணால் எப்படியா நீங்களாம் மனுஷனாக இருக்கீங்க? மனுஷன் தானா? உங்களுக்கும் 6 அறிவு இருக்கா? ரத்தம் ஓடுதா? 3 வேளை சாப்பிட்றீங்களா? சம்பளம் வாங்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, நீங்களும் மனுஷங்க தானே? எனக்கு என்ன ஒரு புரியலன்னா, ஒரு சக மனுஷனை எப்படி அடிக்கிறீங்க? அடிக்கிறதும் தாண்டி கூட ஏங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுலாம் கரெக்டுங்க, நீங்கள் அடித்து சாவடிச்சது கரெக்டு. ஆனால் எங்கே கரெக்டு நான் கேட்டால், இந்த மாதிரி சாமானிய மக்கள் அடித்து சாவடிக்கிறதோ, தப்பு செய்யாத மாதிரி அடித்து சாவடிக்கிறதோ நான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு நாட்டு துரோகியோ, அப்படி இல்லை ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாப்புல, பாலியல் கொடுமை பண்ணி இன்றைக்கி எத்தனை பேர் வெளியே சுற்றிட்டு இருக்கான்? 10 கொலை 100 கொலை பண்ணவெல்லாம் வெளியே சுற்றிட்டு இருக்கான். இவங்களெல்லாம் உங்களால் அடித்து கொள்ள முடியாதா? வெக்கமா இல்லையாங்க?
ஒரு மனுஷனாக நீங்கள் வெளியே நடமாடும்போது வெக்கமா இல்லையா? உங்கள் குடும்பத்தில் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, எல்லா உறவுகளும் இருக்காங்கல்ல, அந்த வலி வந்து அந்த குடும்பத்தில் இருக்குமா இல்லையான்னு கொஞ்சம் யோசிக்க மாட்டிங்களா? படிச்சுட்டு அந்த வேலைக்கு போகிறீங்க, படிச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ கூட அதை பட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ குரூப் 4 எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை படிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ படிச்சுட்டு இருக்காங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த போஸ்டிங்கோசரம் போகிறோம். அந்த போஸ்டிங்கில் போயிட்டு என்னத்தையா பண்ணிட்டீங்க? இந்த மாதிரி கொலை பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ படிச்சுட்டு போனீங்களா? அசிங்கமாக இல்லை? ரொம்பவும் மன வேதனையாக இருக்குங்க. இந்த சமூகத்தை பற்றி பேசணும்னா ஆரம்ப காலகட்டத்தில் கல்கி அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பித்ததே தப்பு செய்கிறத எடுத்து பேசுறதுக்கும் தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கும் என்னென்னலாம் இங்கே மாற்றத்தை கொண்டு வரலான்னு தான் நான் பார்த்தேன். சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் வந்து நம்ம பசங்க செல்லக்குட்டிங்கெலாம் கேட்பாங்களான்லாம் தெரியாது. நம்ம 4 நல்ல விஷயத்த சொன்னால் கேட்க மாட்டானுங்க. அதனால் சரி ரியாக்ஷன் வீடியோ நம்ம பசங்களை சந்தோஷமாவது கொஞ்ச நேரமாவது படுத்துவோமே, அதை கூட நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல கருத்துக்களை தெரிவிப்போம்னா தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோஸை கூட எத்தனை பேர் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, அண்ணன் சொல்கிறது தம்பி சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. என்னோடய மனசுக்குள்ளே இருந்த ஒரு ஆதங்கத்தை ஒரு கோவத்தை நான் அந்த இடத்த வெளிப்படையாக வச்சுருக்கேன். தயவு செய்து சொல்கிறேன் தலைவர், இந்த ஜஸ்டிஸ் கிடைக்குமான்றது எனக்கு நம்பிக்கை இல்லை, கிடையவே கிடையாது. என்னங்க பண்ணுறீங்க அரசியல்? ஓ சாமி, ஒரு மனுஷனை கொள்றது உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சா? அது அரசியலில் ஏன்னா இது நான் நம்ம குடும்பத்தில் நடந்தது தான் அதெல்லாம் பொறுப்பு தாங்கிட்டுமா? இப்போ கூட எனக்கு என்ன தெரியுமா, இதை பற்றி பேசி நான் வீடியோ போகிறதுனால ஏதாவது மாற்றம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் என்னோட சொந்தங்கள் வந்து என்னை தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல. வேறு எதுக்காக வீடியோ போடுறாரு, இந்த விஷயத்துக்குலாம் வீடியோ போடாமல் இருக்காருன்னு தப்பாக நினச்சிடக்கூடாது. தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு தாண்டி ஒரு சமூக பொறுப்பில் இந்த விஷயத்தை நான் இப்போ பேசி தான் ஆகும். ஏன்னா ட்ரெண்டிங்காக அது போயிடும். என்ன மிஞ்சி போனால் 1 மாதம் 2 மாதம் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி, ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படியும் போட்டுருப்பாங்க. அது அப்படியே ட்ரெண்டிங் முடிஞ்சிடுச்சுன்னா அப்படியே ஃபைலை தட்டி மூடிட வேண்டியதான். திரும்ப வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பிரச்சனையை தோண்டுவீங்க, திரும்ப அதை மூடிடுவீங்க, மறுபடியும் இந்த எலெக்ஷன் டைமில் மறுபடியும் அதை திறப்பீங்க. என்னையா பண்ணிகிட்ருக்கீங்க? சரி, இப்படியோ என்னால் முடிஞ்ச ஒரு கருத்து நான் உங்களுக்கு தெரிவித்தேன். உங்களுக்கு இப்படி போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலோ, உங்களுக்கு சமூக பொறுப்பு இல்லாட்டினாலோ, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சில குட்டிங்களா, எப்படியாவது படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுங்க. வந்துட்டு சத்தியமாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அந்த ஜெய்பீம் படம் ஒன்று விட்டுருந்தாங்க பாருங்கள். ஜெய்பீம் படத்தில் வந்து அந்த சாத்தான கொலை வழக்கில் வந்து அதன் மூலிமா இந்த படத்தை எடுத்தாங்க. இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு எடுத்தாங்க. ஆனால் இதே விஷயத்தையே நடத்தி காட்டிட்டீங்கல்ல. சரி, ஓகே.